எம்ஜிஆர் மேல் இருக்கிற உண்மையான அன்பு, பாசம், அவர் மீது இருக்கிற மரியாதை என்பதை மிக சிறப்பாக நமக்கெல்லாம் எடுத்து காட்டுகிறது. இந்த விழாவை இவ்வளவு நாளாக, இந்த 15 ஆண்டுகளாக நிறுவனர் அவர்கள் மிக சிறப்பாக இந்த விழாவை, இந்த நிகழ்ச்சியை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இங்கே பேசிய, எனக்கு முன்னாடி பேசிய நண்பர் அவர்கள் மிக சிறப்பாக எம்ஜிஆருடைய ஒரு ஆய்வு கட்டுரை போன்று மிக சிறப்பாக அவருடைய ஒவ்வொரு நிகழ்வையும் இங்கே சிறப்பாக அவரை பற்றி கூறினார்கள். உண்மையிலேயே பெருமைக்குரிய நிகழ்வு. எம்ஜிஆர் என்பது எல்லோருக்கும் ஒரு இதய தெய்வம் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா எம்ஜிஆரை போல இனி ஒரு மனிதன் பிறக்கப் போவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவர், மக்கள் தலைவர், மக்களுடைய பசிப்படியை போற்றிய, மாணவருடைய பசிப்படியை போற்றிய தலைவர். அப்படிப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் ஒரு சாதாரண மிக ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்து அந்த ஏழ்மையினுடைய பசி என்றால் என்ன என்பது அவர் உணர்ந்த காரணத்தினால்தான் மாணவர்கள் எல்லாம் பசியோடு இருக்கக்கூடாது, அவர்களுக்கு சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து இந்த ஒரு சரித்திரம் படைத்த, உலகத்திலே எங்குமே இல்லாத ஒரு சரித்திரம் படைத்த அந்த சத்துணவு திட்டம் தான் இன்றைக்கும் எல்லோராலும் அதை போற்றப்படுகிறது என்று சொன்னால், தான் பட்ட வழி, தான் அடைந்த ஒரு பசி, அந்த பசி என்பது எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான் அதை அவர்கள் இந்த மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அதற்கு பிறகு கல்வி, அந்த இப்போது கூட சொன்னார்கள், அந்த கல்வியின் மூலமாகத்தான் அந்த உயர்வை அடைய முடியும் என்ற காரணத்தால் தான் அப்பொழுது ஒவ்வொரு அரசாங்க பள்ளியை தாண்டி ஒரு கல்லூரிகள் எல்லாம் வேணும், பொறியியல் கல்லூரிகளாக வேணும் என்று சொல்லி அரசு நிலத்தை அந்தந்த பகுதியை கொடுத்து அந்த கல்வியை ஊக்கப்படுத்தி இன்றைக்கு தமிழகம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு உலகம் பூரா நம்முடைய தமிழர்கள் உயர்ந்த பதவியில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கல்வியின் மூலமாகத்தான் என்பதை எம்ஜிஆருடைய காலத்தில் தான் அது சொன்னால். நாங்கள் எல்லாம் இப்போ பேசிக்கிறோம், நாங்கள்லாம் வறுமையினுடைய போராட்டத்தில் இருக்கும்போது எம்ஜிஆருடைய பாட்டை கேட்டே எங்கள் பசியாக இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த பசியை பற்றி அவர் சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அது மட்டுமல்ல, ஒரு திரைப்படத்தில் கூட அவர் ஒரு குடிகாரராகவோ, ஒரு புகைக்குடிப்பவராகவோ, ஒரு தாயை மதிக்காமல் இருப்பதாகவோ, ஒரு தந்தையை மதிக்காமல் இருப்பதாகவோ, ஒரு நண்பனை பழிவாங்குவதாகவோ எந்த ஒரு திரைப்படத்திலையும் அவருடைய காட்சிகள் இடம்பெறாது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஏன்னு சொன்னால் ஒரு பாடலாசிரியர் கூட அவர் பாடல் எழுத சொல்லி அதை 10 தடவை அந்த பாடலுடைய வரிகளை கேட்டு கேட்டு அந்த வரிகள் எப்படி நேர்த்தியாக இருக்க வேண்டும், அந்த வரி எப்படி மக்களுக்கு போய் சென்று அந்த வரி அந்த பாத்திரங்கள் மூலமாக எதிர்கால சந்ததிகள் எவ்வளவு ஒழுக்கமாக இருக்க வேண்டும். ஒரு கதையை அமைக்கும் போது கூட கதையாசிரியரை கேட்டு இந்த கதை இப்படி இருந்தால்தான் வருகிற சமுதாயம் ஒழுக்கமான சமுதாயமாக இருக்கும், வருகிற சமுதாயம் உயர்ந்த சமுதாயமாக இருக்கும். இது திரைப்படத்திலே நான் நடிப்பதை காட்டிலும் அந்த நடிப்பு மூலமாக மக்கள் எதிர்காலத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு தான் அவர்கள் திரைப்படத்திலே கூட ஏதோ சம்பவமான நீலாம் பார்க்கலாம், நீலாம் கதாநாயகனா பல விதமான கெட்ட சம்பவம் நடந்து அதுதான் காசு அதிகன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு உயர்ந்த சிந்தனையை மக்கள் மனதிலே உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சிந்தனை. அது மட்டுமல்ல, எப்பொழுது ஒருவர் எம்ஜிஆரை தன் இதயத்திலே ஏற்றுக்கொண்டாரோ அவர் இறக்கும் வரை அந்த எம்ஜிஆரை விடவே மாட்டார். எந்த ஒரு சூழ்நிலையில காலையில் வந்தோடனே இன்னைக்கு இருக்கிற இப்போ 60 வயசு 70 வயசு 80 வயசு உள்ளவங்க எம்ஜிஆர் துவக்கிறாங்கன்னா அவங்க இப்போ ஆரம்பிச்சதில்லை. அவங்க 20 வயசு 25 வயசு 30 வயசுல ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவன். அந்த தலைவன் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிற அந்த இடத்தை வேறு யாராலும் அதை நிரப்ப முடியாது. அதுதான் எம்ஜிஆர் என்பதை நான் இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள கடமைப்படுகிறேன். ஆகவே இந்த விழாவை இவ்வளவு சீர சிறப்பமாக நடத்தி மிக சிறப்பாக இந்த மாணவர்களுக்கெல்லாம் பரிசளித்து வருங்காலத்திலே இந்த விழாவை இன்னும் வெகு சிறப்பாக ஒரு பெரிய விழாவாக, ஒரு அளவிலே பெரிய விழாவாக நடத்துவதற்கு நாங்கள் எல்லாம் உறுதுணையாக இருந்து இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்துவதற்கு நாம் உடனே இருப்போம் என்பதையும், ஏனென்று சொன்னால் ஒரு உண்மையான நிகழ்ச்சி கூட ஏதோ பொறுத்து உட்கார கூட்டம் இல்லை. இதயத்திலே எம்ஜிஆரை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிற விழா, அந்த விழா வருங்காலத்தில் இன்னும் சீரும் சிறப்பமாக நடைபெறும் என்பதையும் கூறி, இந்த புதிய நிர்வாகிகள் இப்பொழுது இந்த நிர்வாகிகள் வருகிறார்கள். அவர்களும் இந்த விழாவை
இதுவரை நடந்த விழாவை காட்டிலும் இன்னும் சிறப்பாக விழாவை தூக்கி நிறுத்தி மிக சிறப்பாக மக்கள் பணி அது ஏனென்றால் நாம் செய்கின்ற இந்த நிகழ்ச்சி வருங்கால மாணவர்களுக்கு உயர்ந்த இடத்தில் அவரை கொண்டு சேர்க்கின்ற ஒரு சிறப்பான பணியாக அமையும். இதற்கு தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட புதிய தலைவர் மா. ராமராஜ் அவர்கள், துணைத் தலைவர் எஸ். பிரபாகரன் அவர்கள், செயலாளர் ரா. ரங்கநாதன் அவர்கள், பொருளாளர் ஜெயராம் அவர்கள், துணை செயலாளர் டி. பரமேஸ்வரி அவர்கள், டி. சோமசுந்தரம் அவர்கள், துணை செயலாளர் எஸ். எம். மாசிலாமணி அவர்கள், இன்னும் இந்த நிர்வாகத்திற்கு உயர்மட்ட குழு உறுப்பினர்களாக அருமை நண்பர் சுத்திகேணி பாஸ்கர் அவர்கள், சித்தானந்தம் அவர்கள், கோதண்டபாணி அவர்கள், ஏ. ராஜசேகர் அவர்கள், ஏ. தண்டபாணி அவர்கள், கண்ணையன் அவர்கள், பூக்கடை ராஜா அவர்கள், தமிழ் செல்வம் அவர்கள், சந்திரசேகர் அவர்கள், சௌந்தரராஜன் அவர்கள், ஹரிகிருஷ்ணன் அவர்கள், அப்துல் காதர் அவர்கள், மகாகர் ஜெயின் அவர்கள், மாசிலா மணிமாறன் அவர்கள், இன்னும்